வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பொங்கலன்று ஓபிஎஸ் சொன்ன நல்ல செய்தி. வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், அது மட்டுமல்ல எந்த தொகுதியில் போட்டி போடப் போகிறார் என்ற அனைத்து தகவல்களும் இன்றைக்கு வெளியாகியுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்ததோடு அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஏற்பாடுகளை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடுத்து வருகிறார்கள். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் சதி திட்டம் நிறைவேறாது. தமிழகத்தில் அதிமுக தான் வெற்றியடையும். ஆனால் முதல்வர் எடப்பாடி கிடையாது என்பதை உறுதியாக ஓபிஎஸ் அவர்கள் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதிமுக வீழ்த்தப்படும், ஓபிஎஸ் அவர்கள் வைக்கின்ற கூட்டணி வெற்றியடையும் என்பதுதான் தற்பொழுது நிதர்சனமான உண்மை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக, தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களே அதிமுக தோல்வியடைய வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது தை திருநாள் இன்று ஒட்டுமொத்தமாக மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி இந்த மாதத்திற்குள் ஒரு நல்ல செய்தி வெளியாகும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப் போவதாகவும் போடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதாக ஓபிஎஸ் அவர்கள் அந்த மக்கள் முடிவெடுத்தால் நிச்சயம் அதே தொகுதியில் நான் போட்டியிடுவேன் என்பதையும் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் பிற கட்சி தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி வரும் சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்டிஏ கூட்டணி எப்படியாவது ஓபிஎஸ் அவர்கள் தங்களது பக்கத்தில் இழுத்து வர வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டால் நிச்சயம் என்டிஏ தலைமையில் கூட்டணியே அமைப்போம், இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைக்கப் போவதாக பேச்சுவார்த்தையும் வெளியாகியுள்ளது. ஒரு அதிமுகவின் உண்மையான தொண்டன் தற்பொழுது எந்த பக்கம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஓபிஎஸ் பக்கமா அல்லது எடப்பாடி பழனிசாமி பக்கமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். போடி தொகுதியில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் வெற்றி அடைவாரா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த சட்டசபை தேர்தல் யாரும் எதிர்பாராத வகையில் பல்வேறு திருப்பு முனைகள் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.